ரீசென்ட்டா நான் ரீநீட் 2026 எக்ஸாம் எழுதியிருந்தேன். இந்த ரீநீட் நான் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஒரு நீட் எக்ஸாமா இருந்தது. இந்த வீடியோல நான் என்னோட ரீநீட் 2026 எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அண்ட் அத எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் தான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீநீட் 2026 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு நம்ம வந்து எல்லாரும் ஒரு ரிலாக்ஸா இருந்த டைம்ல பேப்பர் லீக் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எல்லாருக்குமே எக்ஸாம ரத்து பண்ணிட்டு பண்ண ஒரு எக்ஸாம். இதுவரைக்கும் நான் எழுதின நீட் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே கிடையாது. நீட் 2024ல வந்து பேப்பர் லீக் நடந்தது. இருந்தாலும் வந்து இங்க யாருக்கும் வந்து ரீநீட் வந்து வைக்கல. அது வந்து ஒரு செர்டைன் ஸ்டேட்ல ஒரு கொஞ்சம் பீப்பிள்க்கு மட்டும் தான் ரீநீட் வச்சாங்க. ஆனா, மொத்தமா எல்லாருக்கும் எக்ஸாம் வந்து ரத்து செஞ்சுட்டு கண்டக்ட் பண்ண ஒரு நீட் எக்ஸாம் வந்து நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச ரீநீட் எக்ஸாம் தான் நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி நான் வந்து இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் எழுதின நீட் எக்ஸாம்லயும் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் ஆயிக்க மாட்டேன். சரி ஓகே நம்ம இவ்ளோ தான் படிச்சிருக்கோம். நமக்கு இவ்ளோ தான் மார்க் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் எப்பயுமே போவேன். ஆனா நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரீநீட் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே, நான் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும், ஃபியரையும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த ரீநீட் வந்து எனக்கு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. அண்ட் எக்ஸாம் பத்தி சொல்லணும்னா, பயாலஜி நல்லா தான் பண்ணியிருக்கேன். அண்ட் கெமிஸ்ட்ரி எனக்கு ஆவரேஜ் அண்ட் ஃபிசிக்ஸ் எனக்கு டஃப்பா தான் இருந்தது. நெறைய பேருக்கு ஃபிசிக்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாம்ல டஃப்பா இருந்தது அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்குமே வந்து ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப டஃப்பா இருந்தது. ஓவரால் மார்க்ஸ் எல்லாம் இன்னும் கால்குலேட் பண்ணல. அது வந்து ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணேன். அது வந்து நான் பேசின என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதே மிஸ்டேக்ஸ் தான் அவங்களும் எக்ஸாக்ட்டா பண்ணியிருந்திருக்காங்க. ஆ எல்லாருக்குமே இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க அடுத்து ஒரு ரிப்பீட் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ளேயே நம்ம ஒரு 3 கொஸ்டின்ஸ கேட்டுக்கணும். நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது இந்த ஸ்டேஜ்ல. இப்ப இந்த ஜூன், ஜூலை இந்த மாரி டைம்ல தான் நெறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம அன்னன்னைக்கு படிக்கிற டாபிக்ஸ்க்கு அன்னன்னைக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணோமா? செகண்ட் கொஸ்டின் டே 1ல இருந்தே நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணோமா? தேர்ட் கொஸ்டின் டே 1ல இருந்தே நம்ம டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணோமா? நெறைய பேர் என்ன செஞ்சிருப்போம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து லெக்சர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்திருப்போம். அந்த லெசனோட சர்டைன் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு, தென் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லெசன்ஸ்க்கு போயிருந்திருப்போம். எப்போ நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்றோமோ, அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அப்படிதான் எல்லாருமே பண்ணியிருப்போம். நானும் அப்படிதான் பிளான் பண்ணேன். ஆனா, அதுதான் ஒரு பெரிய, பெரிய தப்பு அப்படிங்கிறத நான் இந்த எக்ஸாம்ல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு டைம் குடுக்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இடையிலயும் வந்து டெஸ்ட்டுக்கு அண்ட் ரிவிஷன்ஸ்க்கும் டைம் குடுத்தே ஆகணும். பிகாஸ் நம்ம இந்த எக்ஸாம்லேருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் கிடைச்சிருச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அத அனலைஸ் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம எக்ஸாம்ஸ நல்லா பண்ணவே முடியும். நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மாரி ஒரு லெசனுக்கு 100 கொஷின், ஒரு லெசனுக்கு 150 கொஷின் அப்டின்லாம் சொல்லவே முடியாது. வெரைட்டி ஆஃப் லெவல்ல வெரைட்டி ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணா மட்டும் தான், நம்ப வந்து செலக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்ப இருக்கிற லெவல் ஆஃப் கொஷின் பேப்பருக்கு. இல்ல நான் சிலபஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதிக்கிறேன், ரிவிஷன் பண்ணிக்கிறேன் அப்டின்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா சொல்றேன் எக்ஸாம்க்கு நாள் வரைக்குமே நமக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகவும் போறதில்ல. நம்ம டெஸ்ட் எழுத போறதும் இல்ல. நெறைய பேர் வந்து கொஞ்சம் டிசிப்ளினா படிக்கிறவங்க எல்லாரும் ஓரளவு சிலபஸ முன்னாடியே கம்ப்ளீட் பண்றதுக்கு முடிச்சிருப்பாங்க. 90% ஆஃப் பேரு எக்ஸாம்க்கு முன்னாடி வரைக்குமே சிலபஸ் கம்ப்ளீட் ஆகாது. டெஸ்ட்டும் ஒழுங்கா குடுக்க முடியாது. அண்ட் ரிவிஷன்ஸும் ப்ராப்பரா இருக்க முடியாது. அதனால தான் மார்க்ஸ் குறையிறதே எல்லாருக்குமே. இன்னொரு அட்டெம்ப்ட் நீங்க குடுக்க போறீங்க. இப்ப இந்த இயர் வந்து ட்ராப் எடுக்க போறீங்க அப்டின்னாலும் சரி, இல்ல ஃப்ரெஷரா வந்து இந்த டைம் நீட் 2027க்கு எக்ஸாம் எழுத போறீங்க அப்டின்னாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, யூடியூப் லெக்சர்ஸ் பார்த்து படிச்சாலும் சரி, கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் அப்டிங்கிறது ஒண்ண மட்டும் நீங்க இனிஷியல் டைம்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ரிசோர்ஸஸ் வந்து என்ன ரிசோர்ஸஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆ எந்த யூடியூப் சேனல் பார்த்து வேணாலும் படிக்கலாம். நெறைய ஃப்ரீ லெக்சர்ஸ் வந்து நமக்கு யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. அது இல்லாம என்சிஇஆர்டி புக்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்டையர் கேம் சேஞ்சரா இருக்கும்.
நீங்க உங்களோட ட்ராப் இயர்க்கு குடுக்க போற ஒரு கரெக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னா, அது கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்றது தான். ரீசென்ட்லி ஐ ஃபவுண்ட் மெமோனீட். எதுக்காக இந்த ஆப் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நீட் டாப்பர்ஸ் இப்ப எய்ம்ஸ் டெல்லில படிச்சுட்டு இருக்கிற நெறைய நீட் டாப்பர்ஸ் வந்து இந்த ஆப்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த ஆப்ல வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ல 45,000க்கும் அதிகமான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொஷின்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே என்சிஇஆர்டி பேஸ் பண்ண கொஷின்ஸ் பேங்க் அண்ட் என்டிஏ லெவல் ஆஃப் கொஷின்ஸ், என்டிஏ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நெறைய அவைலபிளா இருக்கு. அண்ட் ரிவிஷன்ஸ பத்தி கவலையே பட தேவையில்ல. ஷார்ட்ஸ்ல இருக்கிற கொஷின்ஸ பிராக்டிஸ் பண்ணேன். அடுத்த 24 ஹார்ஸ்ல அது நியூரான்ஸ் லெவல் 1ல அப்பியர் ஆகும். அந்த கொஷின் நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணோம் அப்டின்னா, அது நெக்ஸ்ட் லெவல் 2ல நமக்கு ரீஅப்பியர் ஆகும். இதுவே நம்ம ஒரு கொஷின் வந்து தப்பா அட்டெண்ட் பண்ணிட்டோம்னா, அது 7 டைம்ஸ் நம்ம கொஷின்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எந்த ஒரு கொஷினும் நம்ம 7 டைம்ஸ் வந்து ஒரு ரிப்பீட்டட் இன்டர்வல்ல அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, அது நம்ம மெமரியில பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம மெமோனீட்ல சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ் அன்லிமிட்டட் கொஷின்ஸும், கஸ்டம் அண்ட் ஃபுல் லென்த் அன்லிமிட்டட் டெஸ்ட்டும் கிடைக்குது. அண்ட் பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரீஸில் என்டிஏ சிபிடி மோட் பேட்டர்ன்லேயே நமக்கு 30+ டெஸ்ட் கிடைக்குது. இன்டெப்த் டைம் அனாலிசிஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் புக்னு ஒரு கம்ப்ளீட் டெஸ்டிங் சிஸ்டமே ஒரே இடத்துல கிடைக்குது. மெமோனிட் உண்மையிலே ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ப்ரூஃபும் அவங்க ஆப்லேயே இருக்குது. ரீநீட் 2026 எக்ஸாமில் 94% ஆஃப் கொஷின் வந்து நமக்கு மெமோனிட் கொஷின் பேங்க் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து மேட்ச் ஆகியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எவ்ரி இயர் 90%க்கு அதிகமான கொஷின் வந்து மெமோனிட் கொஷின் பேங்க் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து மேட்ச் ஆகுது. இதுக்கான எல்லா ப்ரூஃபும் அவங்க ஆப்லேயே இருக்குது. இதனால தான் நீட் டாப்பர்ஸ் எல்லாருமே மெமோனிட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பை ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஷார்ட்ஸ், நியூரான்ஸ் அண்ட் ஃபுல் லென்த் டெஸ்டிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்லேருந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற பிளான்ஸ்க்கு உங்களுக்கு ₹300 கேஷ் டு ரிடீம் கிடைக்கும். டவுன்லோட் தி ஆப், கோ டு ஸ்டோர் அண்ட் செலக்ட் 680+ டார்கெட் பிளான் அண்ட் ஸ்டார்ட் டுடே. இன்னொரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து நம்ம நல்லா படிச்சிருப்போம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஆர் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப பயந்து போய் எக்ஸாம் சரியாக பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதுதான் நிறைய பேர் வந்து ட்ராப் எடுக்கிறதுக்கான ஒரு அனதர் ரீசனாகவும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த எக்ஸாம் கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு நம்மள அறியாமையே ஒரு பயம், ஒரு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே கிரியேட் ஆகிரும். ஸோ அந்த டைம்லேயும் மைண்டை காமாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போலேருந்தே உங்களை வந்து காமாக வச்சுக்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் 2மே முக்கியம். உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, அதே அளவுக்கு உங்கள் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். காம் மைண்ட் செட்டோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிங்க. If you have any doubts about your preparation, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். I will solve all your doubts through my upcoming videos. I will see you in my next video. Until study hard, study more. Stay tuned. Bye.